friends, welcome back to our channel Rimika's Dairy. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு மதுரை ஸ்டைல்ல சிக்கன் தோசை எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மதுரை ஸ்டைலில் கறி தோசையோட சீக்ரெட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மதுரையில் நம்ம கறி தோசை சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட சீக்ரெட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற சிக்கன் தொக்கு தான். ஸோ அந்த ரெசிபியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தோசை டவாவை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ நம்ம தோசை மாவை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த தோசை செய்கிறது நான் வந்து 2 மெத்தட்ஸில் செஞ்சுருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ தோசை பேட்டரை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்கு வந்து 2 லார்ஜ் எக்ஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தோசை மாவு ஊற்றுனதுக்கப்புறமா அது மேலே ஒரு லேயர் மட்டும் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக்கு, அதை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் தொக்கு ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது மேலே ஆட் பண்ணிவிட்டு அகைன் கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் பொறுமையாக வந்து வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசையை திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து சிக்கன் வந்து அந்த தோசையில் நல்லா ஸ்டிக் ஆகிக்கணும். ஸோ பாருங்கள். ஸோ நம்ம வந்து சிக்கன் கிரேவியெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா தோசையில் அவ்வளோ தூரம் வந்து ஸ்டிக் ஆகாது. நம்ம தொக்கு ஃபார்மட்டில் செய்கிறப்போ தான் சிக்கன் தோசைக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து அது ரெண்டும் நல்லா மர்ஜ் ஆகும். செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா, தோசை பேட்டரை ஆஸ் யூஷுவல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்கையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் தொக்கை வந்து ஒரு சைடு மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அந்த தோசையை அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 சைடும் மாற்றி மாற்றி வேக வைக்கணும். ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் பீசஸ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ 2 தோசைக்குமே நமக்கு வந்து சைட் டிஷ்க்கு எதுவுமே தேவைப்படாது. மேக்ஸிமம் நம்ம வெறும் தோசையே சாப்பிட்றலாம். அடிஷ்னலாக நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட யம்மியான மதுரை ஸ்டைல் சிக்கன் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. வா, பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது பாருங்கள். நமக்கு சிக்கன் பீசஸ் எதுவுமே கீழே விழுகலை, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து தோசையோடு ஒட்டிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.